Hey everyone, so வணக்கம் and welcome back. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட் அண்ட் கிட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னைக்காவது யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துகிட்டிங்கன்னா அதில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பீப்புள்ஸ் என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருப்பாங்க, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே அந்த ஒரே ப்ராஜெக்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருக்கும் இடையில எப்படி அந்த கோடுங்கிற ஷேர் ஆகுது, எப்படி வந்து கொலபரேஷன் வந்து நடக்குது, என்னைக்காவது யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதுக்கான பதில் என்ன இந்த கிட்டு அண்ட் கிட்டப்புங்கிறது தான். ஸோ வாங்க இந்த கிட்டு அண்ட் கிட்டை பற்றி நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து தேவை அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கிட்டுங்கிற சாஃப்ட்வேர் வேணும். ஸோ அதுக்கு முன்னாடினா கிட்டப்புக்கு நமக்கு அக்கௌண்ட் வேணும். ஸோ அப்புறம் உங்களோட கோடை வந்து டைப் பண்ணுறதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து வேணும். ஸோ அதை நம்ம வந்து என்னென்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே சரி கூகுளில் வந்து போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு வந்து டைப் பண்ணிங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடோட ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு இருக்கும். இந்த டவுன்லோட் ஃபார் விண்டோஸுங்கிறத கொடுத்து நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு ஃபைல்ஸ் வந்து இந்த இடத்துல டவுன்லோட் ஆகும். இந்த டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து ஃபைனலாக இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிருன்னா இன்ஸ்டால் வந்து ஆகிரும். சரி, ஓகே. ஸோ இந்த கிட்டு அண்ட் கிட்டப்புங்கிற சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ இதை கிட்டுனா என்ன, கிட்டப்னா என்ன, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். சரி, இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, எப்படி அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா கிட்டப் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஸ் வைக்கிறீங்க, ஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு வேர்டில் ஒரு ஃபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் மேனேஜரில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க. கரெக்டாக ஏதாவது மியூசிக்கோ இல்லை வந்து டெக்ஸ்டாப்லேயோ இல்லை லோக்கல் சிடி இந்த மாதிரி ட்ரைவில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்ககிட்ட ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோடை க்ளவுடில் ஆக்சுவலாக வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிட்டப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஏன்னா கிட்டப்புங்கிறது என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோடை ஆக்சுவலாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுற பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ கிட்டப்புங்கிறதுல ஆக்சுவலாக ஸ்டோர் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா எஸ், அப்போது ஸ்டோர் மட்டும் தான் நடக்கும். சரி, ஓகே, இது எனக்கு புரியுது. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா கொலபரேஷன் வந்து நடக்கும்னு சொன்னால் அப்போ அதெல்லாம் என்ன விதத்தில் நடக்கு அப்படின்னா ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிட்டுங்கிற ஒரு சாஃப்ட்வேரை ஆக்சுவலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க, ரெண்டுமே நிறைய பேர் வந்து சேம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ கிட்டுங்கிறது வேற, கிட்டப்புங்கிறது ஆக்சுவலாக வேறு. ஓகேவா? ஃபைன். ஸோ நான் இந்த இடத்துல வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன். கிட்டப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ கொலபரேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும். ஆனால் கிட்டோட ஒரு உதவியால் நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ கிட்டப்னா என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும். அடுத்தது என்னன்னா கிட்டுங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வெர்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு அப்டேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமோ இல்லை வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இல்லை உங்களோட மொபைல் கூட இருக்கலாம். ஸோ அதாவது ஒவ்வொரு தடவை என்ன மந்த்லி எல்லாம் உங்களுக்கு அப்டேஷன் வந்து கேட்கும். ஸோ அந்த அப்டேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா புதுசாக ஒரு ஃபியூச்சர்ஸை வந்து உள்ளே கொண்டு வரும். ஸோ எல்லாருக்குமே வந்து தெரியும். சேம் அதே தான் கிட்டுங்கிறது என்னன்னா வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா என்னங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். ஏன்னா ஸோ இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து போடுறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பேரலாக இந்த வீடியோ வந்து பார்த்தா மட்டும் உங்களால் வந்து கற்றுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக சரி, நீங்கள் வந்து ஆஃப்டர் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு பாஸ் பண்ணி பாருங்கள், இல்லைனா ஒர்க் அவுட் வந்து பண்ணி பாருங்கள். ஏன்னா ஸோ நீங்கள் அடுத்த கடத்துக்கு போகணும், இல்லைனா நிறைய விஷயம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஹேண்ட்ஸான ஒர்க் பண்ணுறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு என்னன்னா உங்களால் நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்க முடியும். சரி, ஓகே, கமிங் டு த பாயிண்ட். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கோ இல்லை ரீல்ஸ்க்கோ லைக் போட்டிங்கன்னா க்ரீன் ஸோ அதான் ரெட் கலரில் வந்து ஒரு ஹார்ட் வரும். ஓகேவா? இப்போது இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் ஹார்ட்டை ஆக்சுவலாக வந்து க்ரீன் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ க்ரீன் கலரை சேஞ்ச் பண்ணோன்னா என்ன நடக்குது அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி யாருக்குமே அந்த க்ரீன் கலர் ஹார்ட் என்னன்னா ஒர்க் ஆகலை. ஸோ ஒர்க் ஆகலை அப்படின்னா உடனே இன்ஸ்டாகிராம் பொறுத்தவரை ஐயோ என்னாச்சு அப்படின்னு வந்து அவங்க வந்து யோசிப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா இப்போது இந்த ரெட் கலர்லேருந்து ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ண மொத்தத்தில் இந்த க்ரீன் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்திங் வென்ட் ராங்னால என்னென்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து யாருக்குமே வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அப்போது இவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி டிஃபைன் பண்ண ஒரு வெர்ஷன் வந்து இருக்குது.
ஸோ அந்த வெர்ஷன்லேருந்து நியூவாக ஃபியூச்சர் கொண்டு வந்தால் இன்னொரு வெர்ஷன் வந்து இருக்குது. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும், இந்த செகண்ட் வெர்ஷன்லேருந்து மறுபடியும் மொதல் வெர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால போக வேண்டியது இருக்கும். ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களால ஒரு வெர்ஷனை வந்து பார்த்தோன்னா முன்னாடியும் போக முடியுது, அட் த சேம் டைம் என்ன பின்னாடியும் வந்து என்னென்னா அவங்களால வந்து போக முடியுது. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, வெர்ஷனை அவங்களோட தேவைக்கு தகுந்தாப்புல கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியுது. ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சுவலாக வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதையே நான் வந்து அதே கிட்டப்பில் நீங்கள் வந்து இதை மெர்ஜ் பண்ணி எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து கிட்டப்பில் வந்து ஒரு கோடு வந்து நீங்கள் ரைட் பண்ணி புஷ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் புஷ்னா என்னங்கிற கமெண்ட் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு கோடு எழுதியிருக்கீங்க, நாளைக்கு வந்து ஒரு கோடு எழுத ஒரு மாதம் கழிச்சு வந்து ஒரு கோடு வந்து எழுதிருக்கீங்க. இப்போது நான் வந்து முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி என்ன கோடு எழுதுனேன் அப்படின்னு வந்து கேட்டால் உங்களால் சொல்ல தெரியுமானா கண்டிப்பாக வந்து சொல்ல தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேற்று என்ன கோடு எழுதுறேன்னு சொன்னாலே என்னால் வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது. கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் உதவியோட நேற்று என்ன கோடு வந்து நான் ரைட் பண்ணேன், ஸோ முந்தானத்து நான் என்ன கோடு ரைட் பண்ணேன், போன வருஷம் நான் என்ன கோடு டைப் பண்ணுறேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கோடு வந்து டைப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்த என்னால் என்ன பண்ண முடியும்னா முன்னாடியும் பின்னாடியும் என்னால் என்ன பண்ண முடியும் பார்க்க வந்து முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கிட்டுங்கிற ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும் கிட்டுனா என்ன, கிட்டப்னா என்னங்கிறது. நான் மறுபடியும் ஷார்ட்டாக வந்து நான் அகைன் பண்ணிக்கிறேன். ஸோ கிட்டப்புங்கிறது உங்களோட கோடை ஸ்டோர் பண்ணுற பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஸ்டோர் பண்ணுற கோடு எல்லாமே க்ளவுடில் ஆக்சுவலாக வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ கிட்டப்பில் தான் ஆக்சுவலாக வந்து அந்த கொலபரேஷன், ஸோ ஏதாவது ஃபைலை வந்து மெர்ஜ் பண்ணுறீங்க இல்லை அப்டேஷன் எல்லா விதமும் நடக்கும். ஆனால் எது மூலியமாக நடக்கு அப்படின்னா கிட்டுங்கிற ஒரு உதவியோட ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு நடக்கு. கிட்டுங்கிறது என்னன்னா லைக் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அதான் நம்மளோட வெர்ஷனை முன்னாடியும் பின்னாடியும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுதான் என்னன்னா வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கிட்டுனா என்ன, கிட்டப்புங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஸோ அப்படிங்கிறது நான் வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா கிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு உருவமே வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ உருவம் மீன்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து இதுக்குன்னு ஒரு யூசர் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஆனால் நீங்கள் கிட்டை பொறுத்தவரை எங்கே யூஸ் பண்ணால் லோக்கலாக மட்டும் தான் யூஸ் பண்ண, அதான் உங்களோட லோக்கல் பிசியில் லேப்டாப்லேயே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும்னா 2005 தான் ஆக்சுவலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்லி ஃபார் வெர்ஷன் கண்ட்ரோல்ஸ் என்னன்னா கோடை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதை யார் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, லினக்ஸ் அப்படிங்கிறத வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கிட்டப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கோடு எல்லாமே க்ளவுடில் ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 2008 தான் ஆக்சுவலாக லான்ச் பண்ணாங்க. ஸோ இதை யார் மெயின்டைன் பண்ணுறா அப்படின்னா மைக்ரோசாஃப்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒன்லி கோடை வந்து ஸ்டோர் பண்ணுறது, அதாவது ஹோஸ்டிங் அப்படின்னாலும் ஸ்டோர் எல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ இதுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு யூசர் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக கிரியேட் வந்து பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ ஏன்னா இப்போ வந்து கிட்டப்புங்கிறது மெஜாரிட்டி நிறைய கம்பெனிஸ் ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா நீங்கள் வந்து இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வேர்டெலாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டாக? ஸோ அப்போ அது எல்லாத்துக்குமே சரி இந்த கிட்டப்புங்கிறது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இப்போ மல்டிபிள் எம்என்சி கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி வந்து கிட்லாப்பு, ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்னாஸ் லேயோட பிட் பேக்கெட்டு, அப்புறம் ஏடபிள்யூஎஸ் கோட் கமிட், இந்த மாதிரி நிறைய ஆக்சுவலாக வந்து இருக்குது. பட் இது எதுவுமே மெஜாரிட்டி வந்து இப்போ தேவையில்லை. ஏன்னா பிகாஸ் மெஜாரிட்டி கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிட்டப்புங்கிறத ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா தேரியா, ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் என்னங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். வெறும் தேரியா படித்து மட்டும் நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ தேரியை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ஸோ ரியல் வேலில் வந்து அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ரியல் வேலில் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ பேரலாக நீங்கள் என்ன பண்ணுன்னா ஸோ சைட் பை சைடுனா நீங்கள் வந்து என் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இல்லை வந்து ஒன்ஸ் நான் வந்து பார்த்துட்டு ஆஃப்டர் இந்த மறுபடியும் இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணினா நீங்கள் அகெயின் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரியும். ஸோ இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னாக அந்த கமெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ என்னென்ன பண்ணணும், நம்மகிட்ட இருக்கிற லோக்கல் கூட எப்படி நம்ம வந்து கிட்டில் வந்து புஷ் பண்ணுறதுங்கிறத நான் தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவை அப்படின்னா கிட்டப்புக்கு நமக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வேணும். ஸோ இங்கே மல்டிபிள் மெம்பர்ஸில் வந்து கிட்டப் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கலாம். ஸோ இல்லை வந்து ஒரு சிலர் வந்து இல்லாமல் இருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா கூகுளில் போயிட்டு கிட்டப் சைன் அப் அப்படின்னு வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ சைன் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆக்சுவலாக ஓப்பன் ஆகும். ஓகேவா? கிரியேட் யுவர் ஃப்ரீ அக்கௌண்ட்ஸ். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். ஓப்பன் சோர்ஸ் மீன்ஸ் நீங்கள் யார் வேணாலும் தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் வந்து ஆக்சுவலாக அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி, தென் உங்களோட பாஸ்வேர்டு, அப்புறம் யூசர் நேம், என்ன யூசர் நேம் வேணுமோ நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ அது அவைலபிள் இருந்துச்சுன்னா காட்டும், இல்லைனா நீங்கள் வந்து வேறு யூசர் நேம் வந்து கொடுங்க. அப்புறம் வந்து ஏதாவது இமெயில் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா அதை டிக் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட்டுன்னு கொடுங்க. அந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ஒரு பசில் வந்து கேட்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஒருவேளை இந்த இடத்துல வந்து உங்களுக்கு
அந்த பசில் வந்து சால்வ் பண்ண முடியல அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து ஆக்சுவலாக கிட்டப்போட அக்கௌண்ட் வந்து நீங்கள் சைன்அப் வந்து பண்ணிக்க. ஸோ ஒன்ஸ் சைன்அப் பண்ணிட்டு இங்கே வந்து லாகின் வந்து பண்ணிக்கோம். ஓகேவா? ஸோ ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த பசில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஃபைன். இப்போ கிட்டப்பில் வந்து எப்படி உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது நமக்கு ரெண்டாவது என்ன தேவை அப்படின்னா கிட்டுங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து நமக்கு தேவை. ஸோ கிட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், கிட் டவுன்லோட் அப்படின்னு வந்து என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கிட் டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிட் இன்ஸ்டால் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்கா, ஸோ இதை கொடுங்க. நீங்கள் மெஜாரிட்டி விண்டோஸ் தான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணீங்க. ஸோ இதில் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் இருக்கா, இந்த பட்டனை நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும். ஃபைனலாக இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், கிட் ஆக்சுவலாக வந்து சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா? ஃபைன். இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் ஆயிருக்குங்கிறத நான் செக் பண்ணுறது ஸோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். இதுக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான், சிஎம்டி வந்து போய்க்கோங்க. சிஎம்டி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கமெண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து கிட்டு அப்படின்னு வந்து நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரை வந்து தட்டினீங்கன்னா இந்த மாதிரி கிட்டில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா என்னன்னா உங்களுக்கு கிட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் இதோட கமெண்ட் வந்து என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் காட்டுறேன். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ கிட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா கமெண்ட்டு. அதான் இதில் நீங்கள் நல்லா முக்கியமாக நோட் பண்ண வேண்டியதுன்னா ஆக்சுவலாக நீங்கள் ஸ்மால் லெட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், கேப்ஸ் லெட்டர் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ என்னென்ன கமெண்ட்ஸுங்கிறது இருக்குங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அப்புறம் கிட் வந்து நம்ம எப்படி செக் பண்ணுங்கிற கமெண்ட் தெரிஞ்சுட்டு ஸோ அடுத்தது இந்த இடத்துல இதுதான் உங்களோட மெயின் திங்க். ஓகேவா? ஸோ ஒரு உயிர் மூச்சு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதாவது இந்த இடத்துல நம்மளோட கோடு எங்கே இருக்குது அப்படின்னா லோக்கலில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு திங் ஒரு லோக்கலில் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் கால் பண்ணுங்கள். விஷுவல் ஸ்டுடியோ கோடை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை மேலே ஃபைல் இருக்கா, ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர்னு இருக்கும். அந்த ஓப்பன் ஃபோல்டருங்கிறத கொடுத்துட்டு உங்களோட ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி நான் டெக் ரிவ்யூ அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கதைக்கு வரேன். இப்போது இந்த இடத்துல அடுத்த நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கிட்டை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கன்ஃபிகர் வந்து பண்ணணும். ஏன்னா ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்டுக்கு வந்து ஒரு உருவம் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ உங்களோட லோக்கலில் வந்து இருக்குது. ஆனால் உங்களோட கிட்டப் அக்கௌண்ட் எங்கே இருக்குது, ஏதோ ஒரு சர்வரில் இன்டர்நெட் உதவியோட நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரௌசரில் ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கரெக்டாக? இதுக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கா? ஸோ கண்டிப்பாக எந்த விதமான ஒரு கனெக்ஷனுமே வந்து இல்லை. கரெக்டாக? ஏன்னா நீங்கள் எங்கே யூஸ் பண்ணிட்டீங்க ஒரு லோக்கலுக்கு தெரிஞ்சால் தானே உங்களோட கிட்டப் அக்கௌண்ட் வந்து லோக்கலால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா உங்களோட கிட்டப் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிட்டப் அக்கௌண்ட்டை உங்களோட லோக்கலில் நீங்கள் கன்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதுக்கான கமெண்ட் தான் என்னென்னா இந்த ரெண்டு கமெண்ட். ஃபஸ்ட்டு என்னன்னா கிட்டு கன்ஃபிக் ஹைஃபன் global user டாட் நேம், அப்புறம் கொட்டேஷன் என்னன்னா உங்களோட யூசர் நேமு. ரெண்டாவது என்னன்னா சேம் அதே தான் கிட்டு கன்ஃபிக் அப்புறம் ஹைஃபன் global user டாட் இந்த வாட்டி இமெயில், இந்த கொட்டேஷனில் இமெயில் வந்து கொடுக்கணும். இல்லை நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியதுன்னா இதில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸ்பேஸ் வரும். நான் இதை வந்து ரீட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா கிட்டு ஸ்பேஸ் கன்ஃபிக் அப்புறம் அகெயின் ஸ்பேஸ் அப்புறம் ஹைஃபன் குளோபல் கேட்டது ஸ்பேஸ் கிடையாது, குளோபல் அப்புறம் ஸ்பேஸ் யூசர் டாட் நேம் ஸ்பேஸ் கொட்டேஷன்லனா உங்களோட கிட்டப்போட யூசர் நேம் வந்து கொடுக்கணும். எந்த இடத்துல ஸ்பேஸ் வருங்கிறக்காண்டி தான் நான் வந்து அப்படியே ரீட் பண்ணேன். சேம் அதே கேட்டகரி தான் இங்கேயும். கிட்டு ஸ்பேஸ் கன்ஃபிக் ஸ்பேஸ் ஹைஃபன் குளோபல் ஸ்பேஸ் யூசர் டாட் இமெயில் ஸ்பேஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கொட்டேஷனில் நீங்கள் என்ன இமெயில் ஐடி கிட்டப் அக்கௌண்ட் கொடுக்கணும் அந்த இமெயில் ஐடி கொடுக்கணும். சரி ஓகே, இந்த கமெண்ட் வந்து கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், எங்கே கொடுக்கணும் எம்கே அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களோட சிஎம்டி இருக்குது பார்த்தீங்களா, சிஎம்டியில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல நான் இதை ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கிட்டு ஸ்பேஸ் கன்ஃபிக் ஓகேவா ஸ்பேஸ் ஹைஃபன் நான் கொடுக்கல பிகாஸ் நான் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கேன், என்னோட அக்கௌண்ட்டை வந்து கன்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஏஎம்கே நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம இதை வந்து கன்ஃபிகர் வந்து பண்ணணும் அப்படின்னா ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கிட்டப் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ உங்களோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் அதையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக? அப்போ எந்த கிட்டப் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம கிட்டுக்கு தெரியப்படுத்தணும். ஒருவேளை உங்களோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ண என்ன அப்போ இந்த இடத்துல உங்களோட ஃப்ரெண்டோட இமெயில் ஐடி அந்த கிட்டப் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணி தான் அவங்களோட இமெயில் வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் ஃப்ரெண்ட் ஐடி லாகின் பண்ணிட்டு உங்களோட இமெயில் கொடுத்தா அங்கே வந்து கிட்ட என்ன ஆகாது, கனெக்ட் வந்து ஆகாது. ஸோ அப்போ உங்களோட யூசர் நேம் எங்கே இருக்கும் அப்படின்னா கிட்டப் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் இனிஷியலாக உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு காட்டாது. பட் இந்த இடத்துல இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாராலையும் வந்து பார்க்க முடியும். இந்த லைனுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துல
இந்த லெஃப்ட் சைடில் கார்னரில் ஒரு ரவுண்ட் ஐக்கான் மாதிரி இருக்கா, இந்த ரவுண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணினா அங்கே மேலே ஃபஸ்ட்டில் இருக்கும், அதுதான் என்னன்னா உங்களோட யூசர் நேம். இந்த யூசர் நேமை காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து நான் கமெண்ட் கொடுத்தல, அந்த கமெண்ட்டில் அந்த கொட்டேஷனில் என்ன பண்ணால் உங்களோட யூசர் நேமை நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது ரெண்டாவது இதை கொடுத்துட்டேன்னா ஃபஸ்ட் லைனில் கொடுத்துட்டு என்ட்ரை தட்டுங்க. என்ட்ரை தட்டினா ரெண்டாவது இதே மாதிரி ஒரு லைன் வருமா, இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த கொட்டேஷனில் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து என்ட்ரை தட்டுங்க. அதாவது எந்த இடத்துலையும் கீழே வந்து அடுத்த லைனில் உங்களுக்கு யூசர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு எதுவுமே வராது, அடுத்த லைன் மட்டும் கிரியேட் ஆகும். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ எப்படி ஆக்சுவலாக உங்களோட கிட்டப் அக்கௌண்ட்டை லோக்கலில் கன்ஃபிகர் பண்ணணுங்கிறது கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும். நான் பண்ணலேன்னு நினைக்கிறேன், பிகாஸ் என்னோட அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் பண்ணல. ஓகேவா, ஃபைன். அடுத்தது நம்ம இதுக்கப்புறம் தான் கதைக்குள்ளேயே நம்ம வந்து வரப்போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ எல்லா செட்டப்பும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணால் நம்மளோட லோக்கலில் இருக்கிற கூட நம்ம ஆக்சுவலாக கிட்டுக்கு வந்து நம்ம புஷ் பண்ணலாம். ஸோ இதுக்காக நான் ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் இப்போ வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன்னு ஒரு கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இந்த ஃபோல்டரில் ஆக்சுவலாக ஒரு ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். index.html அப்படின்னு வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்டு என்ட்ரை வந்து நான் தட்டுறேன். என்ட்ரை தட்டு ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். h1ங்கிற ஒரு டேக்கில் திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு கிட் ரெப்போ அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா, ரெப்போ மீன்ஸ் ரெப்பாசிட்டரி. ரெப்பாசிட்டரி என்னங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா, ஃபைன். இந்த இடத்துல ஒரு டம்மியாக ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு கோடு வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த கோடை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஆக்சுவலாக நம்மளோட கிட்டப்பில் வந்து அனுப்ப போகிறோம். சரி, ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட கிட்டப்பில் ஆக்சுவலாக ஒரு இடம் வந்து நம்ம ஒதுக்கணும். பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு வேர்டு ஃபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வேர்டு ஃபைலை நீங்கள் உங்களோட லோக்கலில் ஸ்டோர் பண்ண அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இடம் வந்து நீங்கள் கொடுப்பீங்க. கரெக்டாக இதர் வந்து டெக்ஸ்டாப்பில் இல்லை வந்து வீடியோஸ், மியூசிக், சி டிரைவ், அப்புறம் டி டிரைவ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொடுப்பீங்க. அப்படி கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும், ஓகே இந்த இடத்துல இருக்குங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி தான் இப்போ உங்கள்கிட்ட இருக்க ஒரு லோக்கல் கூட நீங்கள் என்ன பண்ணணும், கிட்டப்பில் ஆக்சுவலாக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கிட்டப்பில் அதுக்குன்னு ஒரு இடத்த வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த இடத்த நம்ம கொடுக்குறதுக்கு என்ன பண்ண அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஐக்கான் தெரியுதா, எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தெரியும். அந்த ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆக்சுவலாக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நியூ ரெப்பாசிட்டரின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த நியூ ரெப்பாசிட்டரினா என்னன்னா, அதாவது நியூ இந்த இடத்துல ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண தான் நம்ம வந்து அர்த்தம். ஓகேவா, இப்போ நம்ம டெக்ஸ்டாப்பில் கிரியேட் பண்ணால் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் வந்து கொடுப்போமா, ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம நியூ ரெப்பாசிட்டிங்கிறத கொடுக்குறோம். இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்சுவலாக டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, இந்த இடத்துல என்னன்னா ரெப்பாசிட்டரி நேமுங்கிறது என்னன்னா உங்களோட ஃபைல் நேம், என்ன நேம் வேணுமோ அந்த நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது உங்களோட ரெப்பாசிட்டரிக்குள்ள ஐ மீன் உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள ஒரு ஃபைல் வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் வந்து ஒரு ஃபைல் நேம் ரெப்பாசிட்டரி நேம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த எக்ஸாம்பிளுங்கிற நேமை அடுத்த ரெப்பாசிட்டரியில் என்னால் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுங்கிறது யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பார்க்குறேன். அவைலபிள் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அவைலபிள் அப்படின்னு வந்து டிஸ்பிளே ஆகும். சரி, ஓகே, நம்ம எக்ஸாம்பிள்னே நம்ம வந்து கொடுத்துலாம். என்ன நேம் வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து டிஸ்கிரிப்ஷன், இதை பற்றி ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் ரைட் பண்ண விரும்பினீங்கன்னா நீங்கள் வந்து கொடுங்க. கன்ஃபிகரேஷன் வந்து இல்லை பப்ளிக்கே இருக்கட்டும், நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் மாற்றினா மாற்றிக்கலாம். பிகாஸ் உங்களோட கோடு வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க சேஃப்டியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்டில் வந்து வச்சுக்கோங்க. பிகாஸ் பப்ளிக்லனா உங்களோட அக்கௌண்ட்டு தெரிஞ்ச யாருனாலும் சரி இந்த கோடை வந்து ஈஸியாக அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனால தான். சரி, ஓகே, இப்போ நான் வந்து பப்ளிக்லேயே வச்சுக்கிறேன். ஸோ மற்ற எதுவுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அடுத்தது கீழே ரெப்பாசிட்டின்னு இருக்கா, அந்த ரெப்பாசிட்டிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா, ஃபைன். இப்போ ரெப்பாசிட்டினா என்ன வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ரெப்பாசிட்டிங்கிறது நம்மளோட கோடை அங்கே கிட்டப்பில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த வந்து கிரியேட் பண்ண தான் ஆக்சுவலாக ரெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபைன். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு திங் இனிட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இருக்குது. இனிட்னா என்ன, ஸோ உங்களோட கோடை நீங்கள் வந்து கிரியேட் பண்ண போதில் என்னென்னா ஃபஸ்ட்டு இனிட் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த மூவி எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க. ஐ மீன் இந்த மூவி ஞாபகம் இந்த மூவியில் இருக்கக்கூடிய ஒரு டைலாக் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ நான் 7 தானே இருந்தேன் அப்படின்னு வந்து ஒரு டைலாக் வரும். ஸோ அதே மாதிரி தான் இப்போது நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் என்ன 7 அது பாட்டுக்கு இருக்குது. இந்த ஃபைலை நான் என்ன பண்ண போகிறேன்னா கிட்டு ஃபைலாக என்ன பண்ண போகிறேன், ஆக்சுவலாக வந்து கன்சிடர் வந்து பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ இந்த மூவி டைலாக்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 தானே இருந்தேன். ஸோ பாட்டுக்கு என்ன அவர் வந்து கீழே விழுந்துருவார் வடிவேலை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, ஸோ அதே தான் இங்கே நார்மலாக ஒரு ஃபைல் வந்து இருக்குது.
அந்த நார்மல் ஃபைலை நான் என்ன பண்ணுறேன்னா கிட் ஃபைலாக ஆக்சுவலாக வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அந்த கிட் ஃபைலாக கன்சிடர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட் என்னென்னா கிட்டு ஸ்பேஸ் இனிட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை கொடுப்போம். இந்த இனிட்டுங்கிற கொடுத்தோன்னே என்ன நடக்குங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் இதை எங்கே போய் கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட் இருக்கலாம், நீங்கள் அங்கேயும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டெர்மினல் வந்து இருக்குது, அந்த டெர்மினல்லே நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். இங்கே மேலே டெர்மினல்னு காட்டும், இந்த இடத்துல நீங்கள் ஜூம் பண்ணனால இந்த மாதிரி 3 பார் இருக்குது. இந்த 3 பாருங்கிறத கிளிக் பண்ணால் இந்த இடத்துல டெர்மினல் இருக்கா. டெர்மினல்லாம் ஒன்றும் இல்லை, கமெண்ட் ப்ராம்ப்ட் தான். VS Codeல டிஃபால்ட்டாக வந்து இருக்கக்கூடிய விஷயம் தான் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ டெர்மினல் இருக்கா, அதை வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல பவர் ஷெல் இருக்கும், இந்த ட்ராப் டவுன் மாதிரி இருக்கா, அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி கமெண்ட் ப்ராம்ப்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கும். ஓகேவா, ஸோ பவர் ஷெல்லுங்கிறத அதை கிளிக் பண்ணி அதை டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா பாதி கூட தெரில. ஓகேவா, ஹைட் ஆகிருக்கு. ஆனால் இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்னா அப்படியே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. உடனே எல்லாரும் என்ன நினைப்பீங்க, இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டால் வந்து போயிடும் அப்படின்னு நினைப்பீங்க. போயிடும், ஆனால் மொத்தமாக வந்து போயிடும். ஓகே, ஐ மீன் உங்களோட கோடு வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்குன்னா திடீர்னு இதை க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா மொத்தமாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் அந்த இடத்துல இதை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இதை ஹைடு வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பேக்டிக் வந்து கொடுத்தினா இது ஹைட் ஆயிரும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் வேணால் மறுபடியும் கண்ட்ரோல் பேக்டின்னு கொடுத்தா மறுபடியும் ஓப்பன் ஆயிடும். ஓகேவா, இந்த மெத்தட் நீங்கள் என்ன பண்ணீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன கிட்டு ஸ்பேஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கும் நீங்கள் வந்து ஸ்மால் லெட்டரில் தான் ஆக்சுவலாக வந்து கொடுக்கணும். கிட்டு ஸ்பேஸ் இனிட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் என்ன நான் வந்து கொடுத்துட்டு என்ட்ரை தட்டினோன்னு எனக்கு என்ன இருக்குது, இனிஷியலைஸ்ட் அப்படின்னு வந்து டிஸ்பிளே ஆகுதா. ஆனால் இந்த இடத்துல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யூன்னு டிஸ்பிளே ஆகுது. யூ மீன்ஸ் என்ன, அன்ட்ராக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது அடுத்து வந்து வரேன். இந்த இடத்துல நான் கிட்டு இனிட்னு கொடுத்தோன்னே என்ன நடக்குது அப்படின்னா வெறும் இனிஷியலைஸ் மட்டும் தான் ஆகுமா, அன்ட்ராக்டு ஐ மீன் யூன்னு வருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அது இல்லை இங்கே மேட்ரு. அதான் உங்களோட ஃபைல் இருக்கலாம், நீங்கள் வந்து கிரியேட் பண்ண அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் இங்கே மியூசிக்னு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் டெக்டியூன் இருக்கா, இதுக்குள்ளே தான் நம்மளோட கோடு வந்து பார்த்தோன்னா இருக்குது. இந்த இடத்துல இங்கே பாருங்கள், நான் index.html மட்டும்தான் நான் வந்து கிரியேட் பண்ணேன். ஆனால் இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்கு அப்படின்னா .git அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிருக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகல, நம்ம கொடுத்த கிட் இனிட்னால ஆக்சுவலாக வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த கமெண்ட் தான் என்னன்னா ஆக்சுவலாக வந்து உங்களோட அந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் ஆக்சஸ் வந்து பண்ண போகுது. ஓகேவா, இந்த ஃபைலோட ஐக்கியம் இந்த ஃபைல் வந்து சும்மா தான் இருக்கும், அதுக்கு வந்து யாரும் டெலிட் பண்ணி விட்டுறாங்க. டெலிட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட கிட் வந்து ஆக்சுவலாக ரன் ஆகாது. ஓகேவா, ஃபைன். இப்போ அடுத்தது இந்த ஃபைல் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வியூ ஆகாமல் இருந்துச்சுன்னா, இல்லை வியூ இருக்குது பார்த்தீங்களா, இல்லை வியூவில் போயிட்டு என்னென்னா நீங்கள் வந்து ஹிடன் ஐட்டம்ஸ் வந்து இருக்கும், அதை நீங்கள் வந்து எனவல் பண்ணுங்கள், அப்படி தான் வந்து ஓப்பனில் இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்குன்னு அது தெரியல அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்க வேண்டாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த கிட் இனிட்டுங்கிறது எதுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அன்ட்ராக்டு அப்படின்னா என்ன, ஸோ அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு திங், உங்களோட கோடை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆக்சுவலாக கிட்டப்புக்கு அனுப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஃபைல் வந்து நார்மலாக இருக்கும். அந்த நார்மல் ஃபைலை நீங்கள் வந்து என்னென்னா கிட்டு ஃபைலாக வந்து கன்சிடர் பண்ணும். அப்படி கிட்டு ஃபைலாக அது கன்சிடர் ஆகிச்சு அப்படின்னா அன்ட்ராக்டுன்னு ஐ மீன் யூன்னு ஒரு சிம்பிளோட இருக்கும். ஸோ அடுத்தது ரெண்டாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு கொண்டு போகணும். ஸ்டேஜிங் ஏரியாங்கிறது என்னென்னா ஒரு வெயிட்டிங் ஏரியா மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்த ப்ராசஸ் என்னென்னா ஸ்டேஜிங் ஏரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து போகிறீங்க. ஓகேவா, ஸோ இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் யார் யார் ஆக்சுவலாக வந்து செலக்ட் ஆகுறாங்களோ, ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க தான் ரெண்டாவது ரவுண்டு வந்து போவாங்க. கரெக்டாக, ஸோ ஒருவேளை ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து செலக்ட் ஆகல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் போகாத அப்புறம் எங்கே போகிறாங்க வீட்டுக்கு வந்து போக போகிறாங்க. ஓகேவா ஃபைன். ஸோ அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் தான். இப்போது இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஃபைல் வந்து இருக்குது. இந்த ஃபைலை நான் என்ன பண்ணப்போனா ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வந்து அனுப்பணும். ஓகேவா, ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல க்ளோன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு ஸோ அடுத்து லாஸ்ட்டில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு திங் க்ளோன்னா என்னென்னு மட்டும் நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. க்ளோன் அப்படின்னா என்னென்னா ஒரு காப்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கரெக்டாக, ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஏன்னா இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் மல்டிபிள் டெவலப்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் உங்களோட கோடு எல்லாமே எங்கே இருக்குன்னா மெயின் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சில் தான் இருக்கும். எல்லாருக்குமே வந்து மெயின் பிரான்ச்சோட ஆக்சஸ் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அது ப்ரொடக்ஷன் ஏதாவது வந்து கிராஷ் ஆயிரும். ஸோ அப்படிங்கும் போதில் என்னன்னா நீங்கள் வந்து லோக்கலில் ஒர்க் பண்ணினா நீங்கள் தனியாக வந்து ஒரு க்ளோன் ஐ மீன் ஒரு காப்பி எடுத்து தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க.
ஸோ அப்போ அந்த காப்பியை கிரியேட் பண்ணுறது தான் இந்த க்ளோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ அது என்னங்கிறது நான் வந்து உங்களுக்கு எண்டில் சொல்கிறேன். இதை நான் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எண்டில் நான் வந்து தனியாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த கோட் மூவி கூட நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துலாம். அந்த லாஸ்ட் சீனில் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக ஒரு 2 விஜய் வந்து வருவாங்க. ஓகேவா? ஃபைன். சரி, ஓகே, நம்ம இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ அடுத்ததுன்னா ஸ்டேஜிங் ஏரியா. ஸ்டேஜிங் ஏரியாங்கிறதுனா ஆட். ஓகேவா? ஸோ ஆடுங்கிறது என்ன அப்படின்னா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வந்து கொண்டு போகணும். ஓகேவா? ஃபைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே எத்தனை ஃபைல் இருக்குது நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். index.html அப்படிங்கிற ஒரே ஒரு சிங்கிள் ஃபைல் இருக்குது. ஓகே, இதே நீங்கள் வந்து ரியாக்ட்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணினா தெரியும். அந்த நோடு மாடல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணால் அங்கே வந்து இருக்கும் ஒரு 20-25 ஃபைல் கிட்ட இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா ஒரு ஃபைலாக நீங்கள் வந்து அனுப்பலாம். ஓகேவா? ஒரு ஃபைலாக நீங்கள் வந்து அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ நேரம் எடுக்கும், டைம் எடுக்கும் பாருங்க. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதால வந்து ஒரு 100 மாடல் இருக்குன்னா நீங்கள் வந்து 100 தடவையும் வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அனுப்பிட்டே இருக்க முடியாது. கரெக்டாக? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் என்ன அப்படின்னா இந்த இடத்துல அதுக்கு இன்னொரு மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சிங்கிள் ஃபைலாக நீங்கள் வந்து அனுப்புறீங்க அப்படின்னா அந்த ஃபைலோட நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ கமெண்ட் என்னங்கிற நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் கேப்ஸில் கொடுத்துருக்கேங்கிறக்காண்டி கேப்ஸில் வந்து கொடுத்துறாதீங்க. ஜிங்கிறது ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதாவது கிட்டு ஸ்பேஸ் ஆடு ஸ்பேஸ் அப்புறம் ஃபைலோட நேம் என்ன அப்படின்னா நம்மளோட index.html அப்படிங்கிறது தான் ஃபைலோட நேம். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் என்ன படிங்க, கிட்டு ஸ்பேஸ் ஆடு ஸ்பேஸ் index.html அப்படிங்கிற நீங்கள் வந்து நேமை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஃபைலு மட்டும்தான் என்னன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு மூவ் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, மூவ் ஆனோன்னு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஏ அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிருக்கு. ஏ அப்படின்னா என்னன்னா ஆட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆடுங்கிறது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல அடுத்தது நீங்கள் இப்போ வந்து ஒரு சிங்கிள் ஃபைல் ஆட் பண்ணால் எனக்கு வந்து நீங்கள் சொன்னது புரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 10-15 இருக்குது அப்படின்னா அப்போ நான் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் அகெயின் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல example.html அப்படிங்கிற இன்னொரு ஃபைலை நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணோன்னு இது என்ன ஆயிடுச்சுன்னா அன்ட்ராக்டு அப்படின்னு வந்து ஒரு சிம்பிள் இருக்குது. அதாவது அன்ட்ராக்டுனா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த ஃபைல் என்னன்னா அன்ட்ராக்டு, அதாவது ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வரல. ஏன்னா ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களோட ஃபைலை ஆக்சுவலாக கிட்டப்புக்குள்ளே அனுப்ப முடியும். நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் யூலே வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து கிட் ஆடு தான் நம்ம கொடுத்துருக்குமே, ஸோ உடனே இது வந்து இன்னொரு 10-15 ஃபைலுக்கு வந்து கிரியேட் ஆகணும்னாலும் அதுவும் வந்து கிட்டில் வந்து ஸ்டேஜுக்கு ஏரியாவுக்கு வந்து போயிடும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ அப்போ இது அன்ட்ராக்டில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா எனக்கு இன்னொரு அடிஷ்னலாக ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதாவது ஒரு 2-3 ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோ. ஓகேவா? நான் மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், கிட்டு ஆடு கிட் ஆடு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபைல் நேமை கொடுத்து நான் வந்து ஆட் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு ஃபைலுங்கிறனால இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு ப்ராஜெக்ட்னு வரும்போதுல நமக்கு என்ன ஆகுனா அது வந்து ஒரு மண்டே அப்படி வெடிச்ச மாதிரி ஆயிடும். ஓகேவா? ஸோ ஒரு 10-15 ஃபைல் ஆட் பண்ணிட்டே இருக்கும்போது அது நமக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிபிள் ஃபைலை நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரே நேரத்தில் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கமெண்ட் வந்து கொடுக்கலாம். அந்த கமெண்ட் என்ன, கிட்டு ஸ்பேஸ் ஆடு ஸ்பேஸ் டாட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா இந்த இடத்துல எத்தனை ஃபைல் இருந்தாலும் சரி, நீங்கள் 1000-2000 ஃபைல் இருந்தாலும் சரி, எல்லா ஃபைலையும் ஒரே நேரத்தில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கான கமெண்ட் தான் என்னன்னா கிட்டு ஆடு டாட்டுங்கிற ஒரு கமெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ என்னோட எக்ஸாம்பிள் ஃபைலும் ஏ அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜிங் ஏரியாவில் ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா இன்டர்வியூக்கு வந்தவங்க எல்லாரும் சரி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகி 2வது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ 2வது ரவுண்டு வந்து போகிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேம் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்த்திக்னு ஒரு பர்சனா அந்த கார்த்திக்ங்கிற நேமை கொடுத்தா அவர் வந்து போகிறார். ஸோ அதே மாதிரி வந்து வேறு ஏதாவது ஒரு தர்ஷினின்னு ஒரு பொண்ணு இருக்குன்னா ஸோ அந்த பொண்ணோட நேமை வந்து கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து போவாங்க. சேம் அதே மாதிரி ஒரு கேட்டகரி தான். ஏன்னா உள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன நேமோட வந்து போகிறாங்க, ஸோ அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணி அனுப்பணும். ஓகேவா? ஸோ நான் என்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போது இந்த ஃபைல் வந்து ஆக்சுவலாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபைலில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃபைலை நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம். அதை க்ரட்னு சொல்லுவாங்க, அதாவது CRUD. ஸோ கிரியேட்டு, ரீடு, அப்டேட்டு, டெலிட்டு, இந்த மாதிரி என்ன விஷயம் வேணாலும் நடக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன விஷயத்தோட அந்த ஃபைல் வந்து உள்ளே போக போகுது
அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் என்ன பண்ணால் மெசேஜாக ஆக்சுவலாக கிட்டப்புக்கு நீங்கள் பாஸ் பண்ணி அனுப்புகிறோம். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபைலை ஆக்சுவலாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஸோ அப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேங்கிறனால இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் வந்து நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்தது 3வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா கமிட் மெசேஜ். கமிட் மெசேஜ்னா என்ன, இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு சில கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேவா. இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஆஃபீஸர் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸரோட நேம் வந்து இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த நேமில் வந்து அவங்க எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வரைக்கும் இருந்தாங்க, இல்லை இந்த இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கரெக்டாக சேம் அதே மாதிரி ஒரு கேட்டகரி தான் அந்த ஃபைல் வந்து என்ன சேஞ்சஸோட வருது அப்படிங்கிற ஒரு மெசேஜை நம்ம கிட்டப்புக்கு ஆக்சுவலாக பாஸ் வந்து பண்ணணும் ஓகேவா. ஏன்னா கிட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக எப்போவுமே சரி காப்பி ஃபைலில் தான் ஆக்சுவலாக ஒர்க் ஆகும் ஓகேவா. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 2 ஃபைல் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஒன்று என்னன்னா உங்களோட மெயின் ஃபைல், ரெண்டாவது என்ன உங்களோட காப்பி ஃபைல். ஏன்னா காப்பி ஃபைலில் தான் இப்போ நம்ம பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே அந்த இடத்துல வந்து நடக்கும் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், கமெண்ட்டு கிட்டு ஸ்பேஸ் கமிட் தென் ஸ்பேஸ் அப்புறம் ஹைஃபன் எம். எம் மீன்ஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல் கிரியேட்டட் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாமா. ஸோ இதில் என்ன வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபைல் கிரியேட்டட்னு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரை வந்து தட்டுறேன். என்ட்ரை தட்டணும்னு எனக்கு என்ன இருக்குங்க பாருங்களா, 2 ஃபைல் வந்து பார்த்தோன்னா நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். 2 ஃபைலும் சேர்த்து மொத்தமாக 22 லைன் வந்து எனக்கு ஆட் ஆயிருக்கு. ஒரு ஃபைலில் 11 லைன், இன்னொரு ஃபைலில் 11 லைன் ஆட் ஆயிருக்கு. அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல பாஸ் வந்து பண்ணியிருக்கேன். நான் இதோட கமெண்ட் வேணால் உங்களுக்கு இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் ஓகேவா. அதாவது நீங்கள் சிங்கிள் ஹைஃபனும் கொடுக்கலாம், டபுள் ஹைஃபனும் கொடுக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஸ்பேஸை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க ஓகேவா. இப்போ கமிட் மெசேஜ்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். நான் அந்த இடத்துல கிட்டப்பில் வந்து லைவாக உங்களுக்கு வந்து காட்டும் போதுல இன்னும் ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் ஓகேவா. ஃபைன். இப்போ அடுத்தது இந்த இடத்துல நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்ச்னா தமிழில் சொல்ல அப்படின்னா கிளை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா மல்டிபிள் மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாலும் எல்லாரும் டெவலப் பண்ணுற கோடு எல்லாமே எங்கே இருக்குன்னா மெயின்கிற ஒரு பிரான்ச்சில் தான் இருக்கும் ஓகேவா. என்னதான் சரி நீங்கள் உள்ளூர் பிரான்ச்சில் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து பேங்க்கில் நீங்கள் வச்சுருந்தாலும் உங்களோட டேட்டா எல்லாமே எங்கே இருக்கும், ஒரு ஹெட் ஆஃபீஸில் வந்து இருக்கும். சேம் அதே ஒரு கேட்டகரி தான் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பிரான்ச்சிங்கிறது எதுக்காக அப்படின்னா, ஏன்னா ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஃப்ரெண்ட் வந்து இன்னொருத்த பேக் எண்டில் வந்து ஒர்க் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ நான் வந்து ஃப்ரண்ட் எண்டில் ஒர்க் பண்ணால் நான் ஃப்ரண்ட் எண்ட் பேட்டர்ன் மட்டும் தான் நான் வந்து கிரியேட் பண்ணேன். அதே மாதிரி அவன் பேக் எண்டில் ஒர்க் பண்ணால் பேக் எண்ட் பார்ட் மட்டும் தான் அவன் கிரியேட் பண்ணான். அப்போ இந்த இடத்துல அவன் கிரியேட் பண்ணான்னா எங்கள் 2 பேரோட கோடு வந்து ஒன்றா சேர்ந்தா மட்டும்தான் என்னாகும், அந்த இடத்துல வந்து அந்த கோடு வந்து பார்த்தோன்னா ஒர்க் ஆகும். ஸோ நான் ஒரு இடத்துல வச்சிருக்கேன், அவன் ஒரு இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகுது கரெக்டாக. சேம் அதே மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ஒரு கோடு வந்து கிரியேட் பண்ணி அப்படின்னா அந்த கோடு எல்லாமே உங்களோட மெயின் பிரான்ச்சுக்கு அந்த இடத்துல வந்து வந்திருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா கம்பெனியில் ஆக்சுவலாக வந்து இதுக்குன்னு ஆக்சுவலாக டெவாப்ஸ் டீமில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஓகேவா. ஃபைன். ஸோ இப்போ பிரான்ச்னா என்ன வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். பொதுவாக டிஃபால்ட்டாக உங்களோட கோடு வந்து என்ன பிரான்ச்சில் இருக்கும் அப்படின்னா, அதாவது மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சில் வந்து இனிஷியலாக வந்து இருக்கும் ஓகேவா. இங்கே பாருங்கள், இதை நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கமெண்ட் வந்து என்ன கிட்டு பிரான்ச்சுன்னு வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பிரான்ச்சில் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன், கிட்டு பிரான்ச் அப்படின்னு கொடுத்து என்ட்ரை வந்து தட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன டிஸ்பிளே இருக்குது, மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சில் வந்து டிஸ்பிளே இருக்கா. இப்போ இந்த பிரான்ச்லேருந்து நான் வந்து வேறு ஏதாவது, அதாவது நான் சொன்ன மாதிரி மெயினுங்கிற ஒரு பிரான்ச்சுக்கு வந்து நான் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட் என்ன, அதாவது இது மெயின் பிரான்ச்சில் வேறு ஏதாவது ஒரு பிரான்ச்சில் வந்து நான் நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிட்டு பிரான்ச் ஹைஃபன் எம் மெயின். நீங்கள் இதை மெயின் தான் கொடுக்கணும், இல்லை உங்களோட நேம் வச்சு கூட நீங்கள் இப்போதைக்கு லோக்கலில் பண்ணுறீங்கன்னா கிரியேட் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ உங்களோட நேம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்து அந்த இடத்துல வந்து கொடுங்க. கொடுத்துட்டு நான் என்ட்ரை தட்டுறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு, மெயின் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சில் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து அதான் ஷார்ட்கட், நீங்கள் முன்னாடி போட்ட கமெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டாப் ஏரோ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், முன்னாடி போட்ட கமெண்ட் வந்து இந்த இடத்துல விசிபிள் ஆகும். நான் கிட்டு பிரான்ச்சுங்கிறத என்ட்ரை தட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு வந்து மெயின் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சில் வந்து டிஸ்பிளே ஆகுதா ஓகேவா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ கரண்ட்டாக உங்களோட கோடு என்ன பிரான்ச்சில் இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்கு நீ ஈஸியாக வந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா. ஃபைன். இப்போ பிரான்ச் வந்து முடிஞ்சுது.
ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ உங்களோட கோடு எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிட்டப்புக்குள்ளே அனுப்ப வேண்டியதான். ஓகேவா? ஸோ ஏன்னா நல்லா வந்து புரிஞ்சுக்கேன், கிட்டப்புக்குள்ளே நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மெயினான ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து என்னோட கிட்டப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆக்சுவலாக ஒரு ரெபாசிட்டி வந்து கிரியேட் பண்ணி இந்த இடத்துல வந்து நான் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த வந்து கொடுத்துட்டேன். மறுபடியும் என்னால் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு டேப் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஓப்பன் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், கிட்டப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதிலே நான் வந்து ஒரு ரெபாசிட்டி வந்து கிரியேட் பண்ண முடியும். இதே மாதிரி 1 இல்லை 2 இல்லை 10 டேப்பில் கூட என்னால் என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்து ரெபாசிட்டி வந்து கிரியேட் பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்துல என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ நான் வந்து இங்கே வந்து ஒரு கோடு வச்சுருக்கேன். இந்த கோடு எனக்கு எங்கே போகணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிள் ஒரு நேம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நேமில் தான் என்னோட கோடு வந்து ஸ்டோர் ஆகும். கரெக்டாக? எனக்கு பக்கத்தில் இருக்கிற 2வது டேப்லையோ 3வது டேப், ஏன்னா 2வது டேப் 3வது டேப் முதல்ல அது வேற ஒரு நேமில் வச்சிருப்பேன், அந்த நேமில் போய் என்னோட கோடு வந்து ஸ்டோர் ஆகிடக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கீங்க, உங்களோட ஸோ மம்மியோ இல்லை டேடியோ வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து என்ன ஜிபே அனுப்பல, வந்து அவங்க பேங்க்கில் போய் அக்கௌண்ட்டில் போய் அனுப்புகிறாங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தா மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து என்னாகும், மணி வந்து கிரெடிட் ஆகும். ஸோ வேறு யாரோட ஒரு அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தா என்ன ஆயிரும், அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் மணி வந்து கிரெடிட் ஆயிரும். சேம் அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ரெபாசிட்டி வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ரெபாசிட்டிக்குன்னு தனியாக வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். ஓகேவா? அந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட கோடில் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், நீங்கள் கிட்டப்பில் அனுப்பக்கூடிய கோடு எல்லாமே இந்த எக்ஸாம்பிளுங்கிற இந்த இதுக்கு மட்டும் தான் வருமே தவிர பக்கத்தில் இருக்க அந்த 9 டேப்புக்கு என்னன்னா உங்களோட கோடு வந்து போகாது. ஓகேவா? ஸோ நல்லா வந்து புரிஞ்சு, இந்த லிங்க் என்னன்னா இது ஆரிஜின் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இந்த கமெண்ட் அப்படியே போட்டாலும் ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் இதோட யூஸ் கேஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஆரிஜின் ரிமோட் ஆட் ஆரிஜின் ஒரு லிங்க் இருக்கா, இந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ காப்பி பண்ணி என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு என்டர் தட்டினீங்கன்னா எதுவும் வந்து டிஸ்பிளேல ஆகாது, இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஃபைன். இப்போ நம்மளோட கோடு எல்லாமே வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக நம்ம வந்து பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஸோ நம்ம வந்து இனிட் வந்து பண்ணுறோம். ரெண்டாவது வந்து ஆக்சுவலாக நம்மளோட கோடை ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு கொண்டு வரணும். ஓகேவா? ஸ்டேஜிங் ஏரியாவில் கொண்டு வர அப்படின்னா அது உள்ளே போகும்போது அது என்ன அப்டேட்டோட உள்ளே வருது, ஸோ அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு அது என்ன பிரான்ச்சில் வந்து வரப்போகுதுங்கிறத கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு அதோட அக்கௌண்ட் நம்பரே வந்து நம்ம மெர்ஜ் பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த வடிவேல் மூவியில் வர்ற மாதிரி நம்மளோட கோடை நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ள ஆக்சுவலாக வந்து தள்ள போகிறோம். ஓகேவா? ஸோ தள்ளு அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் தான். ஸோ அதாவது நம்ம உள்ள ஆக்சுவலாக கிட்டப்புக்குள்ளே தள்ளுறதுக்கான ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னா கிட்டு புஷ் அப்படிங்கிறதான் கமெண்ட். ஓகேவா? ஸோ ஆரிஜின் மெயின்ங்கிறது என்ன, ஸோ ஆரிஜின்ங்கிறது என்னன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆரிஜின் லிங்க்கை வந்து பார்த்தோன்னா குறிக்கும். ஓகேவா? ஆரிஜின் லிங்க் அப்புறம் இது என்ன பிரான்ச்சில் இருக்குது, நம்ம மெயினுங்கிற ஒரு பிரான்ச்சில் வந்து வச்சுருந்தோம், அதனால் மெயினுங்கிற ஒரு கமெண்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ ஒருவேளை நான் மாஸ்டருங்கிற ஒரு பிரான்ச்சில் வச்சுருந்தேன், நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பேன், கிட்டு புஷ் ஆரிஜின் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து கொடுத்துருப்பேன். ஒருவேளை நீங்கள் உங்களோட நேமை கிளிக் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட நேம் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். ஓகேவா? ஃபைன். ஸோ அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், கிட்டு புஷ் தென் வந்து பார்த்தோன்னா ஆரிஜின் மெயின் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை கொடுத்து என்டரை தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ண மத்தில அதாவது ப்ரௌசரில் வந்து லாகின் வந்து கேட்கும், லாகின் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ எத்தனை லைன் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஸோ என்ன அதுங்கிறத டோட்டலாக இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். இதுக்கப்புறம் உங்களோட கோடை நீங்கள் வந்து உங்களோட ரெபாசிட்டி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குமானா கண்டிப்பாக வந்து இருக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ரெபாசிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களோட நீங்கள் வந்து லோக்கலில் என்ன ஃபைலாம் கிரியேட் பண்ண index.html தென்னா example.html ஒரு ஃபைல் வச்சுருந்தா இந்த 2 ஃபைலும் எனக்கு என்னன்னா என்னோட ஆக்சுவலாக கிட்டப் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தோன்னா அதாவது க்ளவுடில் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ புரியுதா, இந்த இடத்துல என்ன நடக்குங்கிறத நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக நான் வந்து சொல்கிறேன். ஓகே? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்ன அப்படின்னா எப்போவுமே சரி நீங்கள் வந்து கிட்டப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட காப்பி ஃபைலில் தான் ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். இந்த இடத்துல ஃபைல் கிரியேட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட காப்பி ஃபைல். அதாவது இது என்ன அப்படின்னா நம்ம கமிட் மெசேஜில் ஒரு மெசேஜ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல், இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் தான் நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. நான் இப்போதைக்கு எந்த விதமான ஒரு சேஞ்சஸுமே வந்து பண்ணல, இந்த 22 லைன் மட்டும் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபைல் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு அப்டேட் பண்ணினா இந்த இடத்துல வந்து காட்டும். அதை நான் எப்படி அப்டேட் பண்ணுங்கிறத நான் வந்து அடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபைன். அடுத்தது
நீங்கள் இது எல்லாமே எனக்கு வந்து புரிஞ்சுட்டு எம்கே நீங்கள் வந்து கிட்டப்புங்கிறதுல ஆக்சுவலாக கோடை வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிற சொன்னீங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் அப்பவே ஒரு லைன் ஒன்று சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னா நம்ம நேற்று என்ன கோடை பண்ணோம், இன்னைக்கு என்ன கோடை பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதை எப்படி பார்க்கறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல மேலே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதா, அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு 8 minutes ஆகும், அதுக்கு பக்கத்தில் ஒரு டைமர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ஓகேவா? இல்லை சம்டைம்ஸ் வந்து கமிட் அப்படின்னு வந்து டிஸ்பிளே ஆகும். அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே மவுஸை கொண்டு போனால் சரி கமிட்னு டிஸ்பிளே ஆகும், ஓகேவா? இதில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து என்னென்ன டேட்டில் என்னென்ன கோடை நீங்கள் வந்து புஷ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் இன்ச் பை இன்ச்சாக இந்த இடத்துல வந்து காட்டும். இங்கே பார்த்தீங்களா? ஸோ நான் கமிட்டில் என்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன், அதை ஃபைல் கிரியேட் வந்து பண்ணியிருக்கேன். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஸோ உள்ளே போனீங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும், ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ எப்படி ஆக்சுவலாக வந்து ஒரு கிட்டப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல எப்படி அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும், எப்படி நம்மளோட லோக்கல் ஆக்சுவலாக ஃபைலை வந்து எப்படி க்ளவுடில் வந்து கொண்டு போகிறது அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இதில் ஒரு சின்ன ட்ரிக்கியான விஷயத்தை எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். நீ எப்போ வந்து ஆக்சுவலாக இந்த கோடை வந்து நம்ம உள்ளே அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் புதுசாக ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதில் புதுசாக ஒரு முக்கியமான ஒரு இம்ப்ளிமெண்ட் வந்து நீங்கள் ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமில் நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட கோடை நீங்கள் வந்து கிட்டப்புக்கு அனுப்புங்க, ஓகேவா? ஸோ அதுக்குன்னு இந்த மாதிரி யாரும் நீங்கள் வந்து திங்க் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2000 லைன் கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அந்த 2000 லைனே நம்ம வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிட்ல வந்து அனுப்பணும் அப்படின்னு வந்து யாரும் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இனிஷியலாக நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா அடுத்து ஒரு இப்போ நான் வந்து ஒரு மெனு பார் மட்டும் ஃபியூச்சர் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த மெனு பார் கோடை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆக்சுவலாக வந்து கிட்டப்புக்குலாம் அனுப்புங்க. அடுத்து ஒரு கண்டெய்னரில் வந்து ஒரு கார்டு செக்ஷன் வச்சுருக்கேன், அடுத்து அந்த கார்டு செக்ஷன் அனுப்புங்க. இப்படி நீங்கள் புதுசாக ஃபியூச்சரை ஆட் பண்ண என்ன பண்ணுங்கன்னா கிட்டப்பில் நீங்கள் வந்து ஆக்சுவலாக கோடை வந்து நீங்கள் புஷ் பண்ணுங்க, ஓகேவா? ஃபைன். ஸோ அடுத்தது இந்த இடத்துல இன்னும் ஒரு சில டவுட் இருக்கும். என்ன டவுட்னா, இந்த கிட்டு இனிட்னு ஒரு கமெண்ட் கொடுக்கீங்க பார்த்தீங்களா, இந்த கிட்டு இனிட் கமெண்ட்டை நீங்கள் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் கொடுக்கணும், ஓகேவா? கிட்டு இனிட்டு அப்புறம் வந்து பார்த்தோன்னா கிட்டோட ஆரிஜின் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கமெண்ட்லாம் நீங்கள் வந்து ஒரு தடவை தான் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல மறுபடியும் ஏதாவது ஒரு ஃபைலை வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸாம்பிள் ஃபைலில் நான் வந்து ஏதாவது ஒரு H2 டேக்கோ இல்லை வந்து சம்திங் ஒரு பேராகிராஃப் டேக் நான் வந்து ஆட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு அப்டேட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நீங்கள் வந்து ரெண்டாவது தடவை நான் வந்து உள்ளே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி வந்து இந்த ஃபைலை அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும், ஓகேவா? நான் பேராகிராஃப் டேக் கொடுக்குறேன். பேராகிராஃப் டேக்கில் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு லோரம் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நான் இதில் வந்து ஆக்சுவலாக வியூவில் போயிட்டு இதை வந்து வேட் ரேப் வந்து நான் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஃபைன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அப்டேட் வந்து பண்ணியிருக்கேன். அப்டேட் பண்ணோன்னே என்ன காட்டுது, ஆக்சுவலாக எம்னு காட்டுது. எம் மீன்ஸ் என்னன்னா ஆக்சுவலாக மாடிஃபைடு அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? நீங்கள் புதுசாக ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணீங்க இல்லை வந்து ஃபைலை ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா தான் யூன்னு காட்டுமே தவிர, ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஃபைலே ஏதாவது ஒரு அப்டேட் வந்து பண்ணிட்டீங்கன்னா எம்னு காட்டும், ஓகேவா? அதாவது மாடிஃபைடு அப்படின்னு வந்து உங்களுக்கு காட்டும், ஓகே? ஃபைன். இப்போ அடுத்தது நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா கிட்டு இனிட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஓகேவா? எந்த ஃபைலை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து புதுசாக ஃபைலை கிரியேட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும், கிட்டு ஆடு டாட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதே நீங்கள் வந்து மாடிஃபைட் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணும், கிட்டு ஆடு டாட்டுங்கிற ஒரு கமெண்ட்டில் தான் நீங்கள் ரெண்டாவது தடவை பண்ணும் போதில் ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதில் மட்டும்தான் கிட்டு இனிட்டுங்கிற ஒரு கமெண்ட்டை கொடுப்பீங்க. நீங்கள் மறுபடியும் கொடுத்தாலும் அது என்ன ஆகுனா ரீஇனிஷியலைஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் மறுபடியும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே ஆகும், ஓகே? ஸோ அதுக்குன்னு அதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கலாம், கிட்டு ஆடு டாட் அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுக்குறேன். ஸோ அடுத்து இப்போ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த ஃபைலும் அங்கே வந்து நான் அனுப்பணும் இல்லையா? ஸோ அப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், கிட்டு கமிட்டு -m அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல ஃபைல் அப்டேட் அப்படின்னு வந்து நான் சும்மா இந்த இடத்துல வந்து ஒரு டைப் வந்து நான் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஃபைல் அப்டேட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது இந்த இடத்துல கிட்டு பிரான்ச் கொடுக்கணுமா அப்படின்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. நம்ம ஒரு தடவை கொடுத்தாலும் அது மெயினுங்கிற ஒரு பிரான்ச்சில் தான் வந்து ஆக்சுவலாக இருக்கும். அப்போ நான் ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணிக்கலாம், கிட்டு புஷ்ஷு ஆரிஜின் மெயின் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வந்து நான் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், இந்த இடத்துல என்னென்ன ஃபைல்ஸுங்கிறத ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து செக் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து அகெயின் வெளியில் வரேன், ஓகேவா?
வெளியில் வந்துட்டு நான் என்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேங்கிறத நான் இந்த இடத்துல வந்து அப்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ எத்தனை நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். கமிட்டில் போனால் 2 கமிட் இருக்கும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 13 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ நவுல நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபைலை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு டிஸ்பிளே. இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து ஃபைல் அப்டேட்டுங்கிறத நான் கிளிக் பண்ணேன். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஃபைல் வந்து பார்த்தோன்னா அப்டேஷன் வந்து நடந்திருக்கு. அதாவது என்னன்னா ஒரே ஒரு சேஞ்ச் வந்து நடக்குது. இந்த மைனஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் புதுசாக இந்த மாதிரி ரெட் கலரில் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த பேராகிராஃப்ங்கிற ஒரு லைனை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா டிஸ்பிளே வந்து ஆகுது. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கிட்டப்பில் ஆக்சுவலாக எப்படி வந்து புஷ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும். இந்த கோடு இருக்கா, இந்த கோடுங்கிறத ஆக்சுவலாக வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யாருக்கு நீங்கள் வந்து அனுப்பினாலும் சரி, ஸோ அவங்களால என்ன பண்ணணும்னா இந்த ஃபைலை ஆக்சுவலாக வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஏன்னா இதில் தான் அந்த க்ளோன் ஒன்று இருக்குது. ஏன்னா க்ளோனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அதாவது க்ளோன்னா என்னென்னா ஒரு காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல இதில் வந்து நான் கமெண்ட் கொடுத்துருக்கேன். அதாவது நான் எப்போவுமே சொன்ன மாதிரி தான், எப்போவுமே கிட்ட பொறுத்தவரை காப்பி ஃபைலில் தான் ஆக்சுவலாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. உங்களோட க்ளோன் யூஆர்எல் வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெப்பாசிட்டி வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல அந்த லிங்க்கில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளோன் லிங்க் வந்து அந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் வந்து என்ன காப்பி பண்ணி புதுசாக வந்து ஒரு ஃபோல்டர் வந்து இந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இந்த க்ளோன் லிங்க்கை வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு கமெண்ட் என்ன, கிட்டு ஸ்பேஸ் க்ளோன் ஸ்பேஸ் ஃபைலோட யூஆர்எல். ஓகேவா? கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னன்னா இந்த க்ளோன் ஃபைல்னா உங்களுக்கு வந்து ஆக்சஸ் ஆகும். ஓகேவா? அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ இந்த கிட்டப்பில் ஆக்சுவலாக எப்படி நீங்கள் வந்து புஷ் பண்ணுங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது இதில் இன்னும் ஒரு சில அடிஷ்னலான விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன். இந்த இடத்துல கிட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து ஒரு கமெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸ்டேட்டஸ்னால் பொதுவாக என்ன, நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து விடுற ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? சேம் அதே மாதிரி தான். ஏன்னா ஸ்டேட்டஸ் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், செக் பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா? எத்தனை பேர் நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்த்துருக்காங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எத்தனை பேர் நம்மளோட ஸ்டோரியை பார்த்துருக்கா, இல்லை எத்தனை பேர் போஸ்ட் லைக் பண்ணிருக்காங்க. ஸோ இப்படி வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கு, ஏதாவது வந்து அப்டேஷன் வந்து மிச்சம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, நத்திங் டு கமிட் அப்படின்னு வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல வந்து இந்த ஃபைலை வந்து நான் ஏதாவது வந்து சம்திங் அப்டேட் வந்து பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு S2 டேக்கில் ஹாய் அப்படின்னு வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு மறுபடியும் சேம் நான் வந்து கிட்டு ஸ்டேட்டஸுங்கிற கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் எனக்கு என்ன டிஸ்பிளே இருக்குது, அதாவது இந்த இடத்துல மாடிஃபை வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து காட்டுது. ஓகேவா? இந்த சேஞ்சஸ் வந்து இன்னும் பெண்டிங் இருக்குப்பா. ஸோ இதை நீ எப்படியா வந்து உள்ளே கொண்டு போ, அப்போ தான் என்னால் வந்து பப்ளிஷ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே. ஸோ அப்போ நான் அடுத்து என்ன பண்ண இருக்கோம், இந்த இடத்துல கிட் ஆடு டாட் அப்படிங்கிற கொடுத்து அந்த கமெண்ட் எல்லாம் வந்து நான் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து ஃபைலை நான் வந்து உள்ளே தள்ளுறேன். ஓகேவா? ஃபைலை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, உள்ளே தள்ளிட்டு ஸோ ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணும், கிட்டு புஷ் கொடுத்து ஆரிஜின் மெயின் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்க, தாராளமாக அப்டேட் வந்து பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா இந்த ஸ்டேட்டஸ் கமெண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ இதில் ஆக்சுவலாக இதுக்கப்புறம் புல் ரெக்யூஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ புல் ரெக்யூஸ்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஷாப்புக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது புல்லுன்னு இருக்கும். புஷ்னா என்ன, தள்ளுறது. புல்லுனா என்ன, இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் அதே கடை தான். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம், லோக்கலில் வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ண அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம கிளவுடுக்கு வந்து அனுப்புறதுங்கிறத பார்த்தோம். இப்போ கிளவுடில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களால் சேஞ்சஸ் வந்து பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் அங்கே பண்ண S2 டேக்கை இங்கே நீங்கள் ஆட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர முடியும். அப்போது இங்கே நான் பண்ண விஷயத்தை எப்படி என்னோட லோக்கலில் நான் ஆட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல் அப்டேட் இருக்கா, இந்த ஃபைலில் நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்குது பாருங்கள், example.html ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல எடிட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபைல் இருக்கா, இந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஃபைலில் நீங்கள் வந்து எடிட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் வந்து S3யில் வந்து S3ன்னு ஒரு டேக்கை நான் வந்து கொடுக்குறேன். S3ங்கிற ஒரு டேக் கொடுத்துட்டு ஹலோ அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இங்கே கொடுத்தாச்சு. இங்கே கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட லோக்கல் ஃபைலில் போய் நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபைல் என்ன ஆகாது, இருக்காது. இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்தாலும் சரி இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ அங்கே உள்ள கமெண்ட்டை அங்கே உள்ள கோடை நீங்கள் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட் என்ன, கிட்டு புல் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை கொடுக்கணும். அதை கொடுத்தா மட்டும் உங்களுக்கு வராது. நம்ம கிட் புஷ்க்கு என்ன பண்ணோம், ஆரிஜின் மெயின்னு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
ஆரிஜின் மெயின் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும். ஸோ அங்கே என்ன சேஞ்ச் இருக்குங்கிறத இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகேவா, ஃபைன். ஸோ ஒரே நிமிஷம். ஸோ அங்கே நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணிருக்கீங்கிறத இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்டேட் வந்து ஆகும். நம்ம எந்த ஃபைல் அப்டேட் வந்து பண்ணியிருந்தோம், ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ சேம் அதே கிடையாது தான் இங்கே பாருங்கள். ஸோ நான் ஒரே நிமிஷம் இந்த இடத்துல நம்ம S3ங்கிற ஒரு கமெண்ட்டை யூஸ் பண்ணிட்டோமா. ஸோ பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணோம். இந்த இடத்துல அந்த அந்த நம்மளோட லோக்கலில் வந்து அந்த ஃபைல் வரலையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ வரலன்ல நம்ம இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல கமிட் சேஞ்சஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைலை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கமிட் சேஞ்சஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேவா, சேம் அங்கே நீங்கள் லோக்கலில் என்ன மாதிரி கமிட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல கமிட்டில் என்ன மெசேஜ் வேணுமோ இதில் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கமிட் சேஞ்சஸ்ங்கிறத கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஃபைலில் போயிட்டு சேம் நம்மளோட கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கமெண்ட்டை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஆயிருன்னா அந்த ஃபைல் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, ஸோ என்னென்ன ஃபைல்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா, ஃபைன். ஸோ இங்கே நான் கொண்டு வந்த அந்த S3ங்கிற ஒரு டேக் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து ஆட் ஆயிருக்கா, S3 ஹலோ அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து பார்த்தோன்னா ஆட் ஆயிருக்கு. ஓகேவா, ஃபைன். ஸோ மக்களே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கிட்டப்பில் எப்படி யூஸ் பண்ணி உங்களோட லோக்கலில் இருக்கிற ஒரு கோடை எப்படி வந்து க்ளவுடுக்கு ஆக்சுவலாக அனுப்பணுங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த வீடியோ பார்க்கும்போதுல என்னதான் உங்களுக்கு வந்து புரிஞ்சாலும் சரி, நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துட்டு எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து புரியவே புரியாது. ஏன்னா நீங்கள் வந்து இது எந்த ஃபீல்டில் போனாலும் சரி கண்டிப்பாக இந்த கிட்டப்புங்கிற உதவி வந்து பார்த்தோன்னா இருக்க போகுது. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிட்டப் தெரியுமா அப்படின்னு வந்து யாராவது கேட்டால் கண்டிப்பாக எனக்கு வந்து கிட்டப் வந்து தெரியும் அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த நாலேஜை நீங்கள் வந்து கெயின் பண்ணிவிட்டு என்ன பண்ண அப்படின்னா உங்களாலேயே லைவாக ஒரு வெப்சைட் ஆக்சுவலாக வந்து பப்ளிஷ் வந்து அதாவது ஹோஸ்டிங் வந்து பண்ண முடியும். நிறைய இந்த மாதிரி ரிசோர்ஸ் இருக்குது, வெர்சல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர், அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நெட்லிஃபை, ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ணின்னு வச்சுக்கலாம். ஏன்னா போர்ட்போலியோ பண்ணிங்க அப்படின்னா கிட்டப்போஸ் தான் அதில் வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணால் அப்போ தான் உங்களோட கோடை வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ஏன்னா இதை நீங்கள் வந்து பண்ணிவிட்டு ஸோ நான் இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோவில் எப்படி வந்து ஹோஸ்டிங் பண்ணுங்கிறத நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இன்னொரு ஒரு ஹெல்ப்பை நீங்கள் வந்து மறக்காமல் வந்து பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணால் ஸோ கண்டிப்பாக சரி ஆக்சுவலாக யாரெல்லாம் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அப்படிங்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே சரி கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நீங்கள் நிறையவே இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்டேட்டஸ், ஸோ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இதில் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வைங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும். ஸோ நீங்களும் சரி கண்டிப்பாக நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நீங்கள் வந்து கண்டிப்பாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் வந்து கமெண்ட் வந்து நீங்கள் போடுங்க. அண்டு ஸோ அடுத்து ஸோ இந்த சேனலில் நீங்கள் வந்து என்ன மாதிரி வீடியோஸ் வந்து போடலாம், ஸோ என்ன டெக்னாலஜி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சரி ஆக்சுவலாக கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக வந்து அதை இம்ப்ளிமெண்ட் வந்து நான் பண்ணுறேன். ஓகேவா, ஃபைன். அண்ட் ஸோ இந்த ஒரு PDF வந்து நிறைய பேருக்கு வந்து வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்பீங்க. ஸோ நான் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே அதாவது டெஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நான் இந்த பிடிஎஃபோட லிங்க்கை நான் வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ எனிவே ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்மளோட இன்ஸ்டாகிராமோட பேஜை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் அதிலே வந்து நிறைய இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நான் ஷேர் பண்ணேன். ஓகேவா, ஸோ எனிவே ஸோ நான் கண்டிப்பாக ஸோ இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ தேங்க்யூ, see you all. ஸோ டாட்டா, பை பை.